மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் உங்களுடைய ராசிக்கு உங்களின் கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவானின் நிலை, சனி பகவானுடைய சஞ்சாரம், ராகு கேதுவின் மாற்றம், உங்களுடைய ராசியின் அமைப்பு இதெல்லாம் பொறுத்து 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் நடக்கப் போகின்றது, உங்களுடைய குடும்பத்து நிலை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுமா, எதிரிகள் எல்லாம் ஒழிவார்களா அப்படின்ற மாதிரி கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத, வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டில் குரு பகவான் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் நின்று மிக பெரும் யோகங்களை கொடுக்க காத்திருக்கிறார். சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். உங்களுடைய கடகம் ராசிக்கு 3வது இடத்தில் கேது பகவானும் 9வது இடத்தில் ராகு பகவானும் வலுவான நிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள். இது அஷ்டம சனி காலம் என்றாலும் குரு பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பது பெரிய பாதிப்புகள் இந்த சனி பகவானால் உங்களுக்கு நடக்காது. பாக்கிய பலன்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது இந்த வருடம் முடிவதற்குள்ளார 2024 முடிவதற்குள்ளார காப்பாற்றிடுவீங்க. பெரிய அளவில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்க. தேவையற்ற எதிர்பார்ப்புகளை குறைத்தா சிரமங்களையும் எளிதில் குறைத்து விடலாம், கடந்து விடலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இதனால் அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு பணி நியமன ஆணை நிச்சயம் கிடைச்சிடும். சக ஊழியர்களால் அதிக நன்மை கிடைக்கும். வேலை பார்த்த இடத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் சீராக்கிடும். ஒரு சிலர் தொழில் மற்றும் உத்தியோக நிமித்தமாக குடும்பத்தை பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயம் வரும். குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு இந்த வருடத்தில் நிச்சயம் சென்று அதன் பிறகு தன்னுடைய 5வது பார்வையால் சகாய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் களத்திர ஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். குரு பகவானுடைய பலம் வந்துவிட்டாலே அஷ்டம சனியை மீறியும் திருமணம் நடக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைச்சிடும். பூர்வீக சொத்துக்களால் வருமானமும் கிடைக்கும். செய்யும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக முடியும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பீங்க. உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை அனைத்தும் அகன்றுவிடும். தவிர்க்க முடியாத சுப விரயங்களும் அதிகரிச்சிடும். குரு பெயர்ச்சியால் தடை, தாமதம், இன்னல்கள் எல்லாம் நீங்கி அற்புதமான பலன்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய கடக ராசிக்கு இந்த வருடம் அஷ்டம சனி காலம். சனி பகவானுடைய 3வது பார்வை உங்களுடைய ராசிக்கு 10வது இடமான தொழில் ஸ்தானத்திலும், சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்களுடைய கடகம் ராசிக்கு 2வது இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலும், 10ஆம் பார்வை 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் நன்றாக விழுகின்றது. அஷ்டம சனி நடந்தாலும் குரு பகவானால் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கி தெளிவு பிறந்துவிடும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் நட்பு கரம் நீட்டுவாங்க. விற்காமல் கிடந்த முன்னோர்களுடைய சொத்தும் விற்றுவிடும்.
புதிய சொத்து வாங்கும் முயற்சியும் கைகூடி வரும். உங்களுடைய முயற்சிக்கு மனைவியும் பிள்ளைகளும் நிச்சயம் ஆதரவாக இருப்பாங்க. சுப நிகழ்விற்கான அறிகுறிகள் எல்லாம் இந்த வருடம் முடிவதற்குள்ளாரவே தென்படும். புகழ், அந்தஸ்து, கௌரவம், நம்பிக்கை, நாணயம் எல்லாம் உயர்ந்துவிடும். பூர்வீக சொத்தை பிரிப்பதில் நிலவி வந்த சர்ச்சைகள் எல்லாம் விலகிவிடும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்கு ஒரு தொகையை முதலீடு செய்வீங்க. குலதெய்வத்தின் பரிபூரண அருள் நிச்சயம் கிடைத்துவிடும். கடன் சுமை குறைந்துவிடும். சிலருக்கு அரசின் தொகுப்பு வீடு கிடைச்சிடும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு பிறக்கும். மேன்மையான எண்ணங்களும் சீரிய சிந்தனைகளும் பெருகும். முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகன்று வாழ்க்கையில மிக பெரும் திருப்பு முனையாக பல சம்பவங்கள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே கேது பகவான் உங்களுடைய கடகம் ராசிக்கு 3வது இடத்திலும் ராகு பகவான் 9வது இடத்திலும் நின்று மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் உடனே பலிதமாகும். மனதில் தைரியம் அதிகமாகிவிடும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு வாய்ப்பு என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றம் உங்களை தேடி வரப்போகின்றது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை நிச்சயம் கிடைக்கும். பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறுவதால கௌரவ பதவிகளும் உங்களுக்கு நிச்சயம் தேடி வரும். வேற்று மொழி பேசும் நபர்களால் நன்மைகள் தேடி வரும். வேற்று மத நம்பிக்கை சற்று கூடும். பூர்வீக சொத்தை அடைவதில் தடை தாமதம் சற்று ஏற்படும் தான் கவனமாக இருங்க. ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் எழலாம். வேலை பார்க்கும் இடத்துல சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பெல்லாம் மாறிவிடும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு சிலர் பூர்வீகத்தை விட்டு வெகு தொலைவில் சென்று குடியேறவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆபரண சேர்க்கை அதிகரிச்சிடும். சிலர் ஆயுள் காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற பாலிசி எடுப்பீங்க. உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகும் காலமும் இந்த 2024 முடிவதற்குள்ளார வந்து உங்களை மகிழ்ச்சியில் திக்கு முக்காட வைக்கும். அஷ்டம சனியால திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வழிநடத்தப் போகின்றது. பங்கு சந்தை மற்றும் யூக வணிகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட லட்சுமியை கண்ணில் காட்டும். ஒரு சிலர் தங்கம் மற்றும் வெள்ளியில் அதிக முதலீடு செய்து சம்பாதிப்பீங்க. விவசாயிகளுக்கோ கால்நடை வளர்ப்பவர்களுக்கோ இது ஏற்ற காலமென்றே சொல்ல வேண்டும். தேவையற்ற அலைச்சல், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் உண்டாகலாம். திறமைக்கும் தகுதிக்கு ஏற்ப வேலையில முன்னேற்றமும் சம்பள உயர்வும் நிச்சயம் கிடைச்சிடும். விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எல்லாம் சரியாக நடந்தால் கூட ஒரு சிலருக்கு நேரத்திற்கு உண்ணவோ உறங்கவோ முடியாமல் மிக பெரும் ஒரு வெறுமை உணர்வோட, ஒரு ஏமாற்ற உணர்வோட இருப்பீங்க. மன நிறைவு பெருசாக இருக்காது. தனியாக அமைதியாக இருப்பதை மனம் விரும்பும். முன் கோபத்தில் சில பகையை உருவாக்கி கொள்வீங்க. கவனமாக இருங்க. விநாயகர் அகவல் படிக்க காரிய சித்தி உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்பதையும் சொல்ல வேண்டும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்துவிடும். அஷ்டம சனியின் தாக்கத்தால் தொழிலில் சிறு சுணக்கம் ஏற்பட்டாலும் பெரும் பாதிப்பு ஏற்படாது. விரும்பிய பதவி உயர்வும் கிடைத்து பணி சுமை சற்று கூடி புதிய வேலையாட்கள் உங்களுக்காக வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. நிரந்தர வேலை கிடைத்து சிலருக்கு தொழிலில் சகோதரருடன் பிரிவினை ஏற்படவும் வாய்ப்பிருக்கின்றது. ஒரு சிலருக்கு இளைய சகோதரரின் குடும்பத்தை பராமரிக்கும் நிலையும் வரலாம். காணாமல் போன கை மறதியாக வைத்த ஆவணங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆன்லைனில் பொருள் வாங்கும் மோகம் வங்கி சேமிப்பை சுத்தமாக கரைத்துவிடப் போகின்றது. கவனமாக இருங்க. உங்களின் வெற்றிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பண உதவி செய்தால் திரும்ப வராதுன்னே சொல்லணும்.
அதுவே கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டுக்கு காரணமாகவும் அமையும். அப்படின்றதுனால கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக இருங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து வர சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு நிச்சயம் அதிகரித்துவிடும். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையே போராட்டமாக இருப்பவர்களுக்கு சீரான தொழில் வளர்ச்சியால் மன நிம்மதி அடைந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையும் அமையும். முடங்கி கிடந்த தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளும் மிக பெரும் வெற்றியில் முடியும். வெளிநாட்டு வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்து அதில் தடை ஏற்பட்டிருந்தால் முருகப்பெருமானுடைய வழிபாடு அதற்கு தீர்வாக இருக்கும். தொழிலில் மிக பெரும் முன்னேற்றம் அடைந்து வாழ்க்கையில் சுகபோக வாழ்க்கையை வாழ இந்த காலகட்டம் உதவும். தாய் பிள்ளை உறவில் பாசம் உற்சாகமெல்லாம் அதிகரிச்சிட்டோம். ஆன்மீக நாட்டமும் அதிகமாகிட்டோம். புதிய வாகனம் வாங்குதல் அல்லது நிலத்தில் முதலீடு செய்தல் போன்ற அமைப்பும் உருவாகலாம். சிலருக்கு புதிய நகைகள் ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் ஏற்படும். பெற்றோர்கள் பெரியோர்களின் நல்ல ஆசிகளும் கிடைத்துவிடும். குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தம்பதிகளிடம் சுமூக உறவு இருக்கும். தினமும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்தும் அகன்றுவிடும் என்று உறுதியாக சொல்லலாம். இது அஷ்டம சனி காலம் என்பதால் சுய ஜாதக பரிசீலனைக்கு பிறகு திருமணம் தொடர்பான முடிவெடுப்பது நல்லதாக இருக்கும். சிலருக்கு திருமணம் நடந்தாலும் குடும்பத்தினரின் விருப்பத்திற்காகவோ மனதிற்கு பிடிக்காத தகுதி குறைந்த திருமணமாகவோ நிச்சயம் இருக்கும். திருமண வாழ்க்கையில் விவாகரத்து பெற்ற ஆண் பெண்களுக்கு மறுமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. செலவுகள் சற்று அதிகரிக்கும். அதற்கு தகுந்த வரவும் இருப்பதால் சமாளித்து விடுவீங்க. வங்கி கடனும் கிடைத்துவிடும். வேலை பளுவும் கூடிவிடும். தொழில் உத்தியோகத்தில் நிதானமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் உணவு விஷயத்தில் அக்கறையோடு இருக்கணும். கை கால் மூட்டு வலி வேதனைகள் சற்று குறைந்துவிடும். வைத்திய செலவுகளும் குறையும். சகோதரர் வகையில் வரவு உண்டாகும். மந்தமான தொழில் சூடு பிடிச்சிடும். இரவு பகல் பார்க்காமல் கடுமையாக உழைப்பீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் வருமானம் உயரும். தொழில் கடனை குறைக்க புதிய வழி பிறக்கும். தேவைக்கு பண வசதி கிடைத்துவிடும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சரளமாக இருக்கும். தொழில் லாபங்கள் மறு முதலீடாக மாறும். புதிய தொழில் ஒப்பந்தம் பங்கு சந்தை முதலீடுகள் எல்லாம் சுப பலன்களை கொடுக்கும். இதுவரை அரசு வழி ஆதாயம் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் சரியாக்கி ஏதேனும் ஒரு காரணத்தினால இதுவரை ஊதியம் வராமல் தடைபட்டு இருந்தால் மொத்தமாக இந்த 2024 முடிவதற்குள்ளார வந்துடும். மெமோ வாங்கி வேலைக்கு செல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலையில் சேர உத்தரவும் அவசர உத்தரவும் வந்துவிடும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பெருகிவிடும். லாபமில்லாத செயல்களில் ஈடுபட மாட்டீங்க. அமைச்சர் பதவிக்கு நிகரான பதவி வகிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்பதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். இந்த 2024 முடிவதற்குள்ளார உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வரன்கள் சொந்தத்தில் இருந்தோ அல்லது அசலில் இருந்தோ நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த மாதிரி கிடைத்துவிடும். இதற்கு முந்தைய ஆண்டுகளில் திருமணத்திற்காக வரன் தேடி இருப்பீங்க. பல தடை தாமதங்கள் எல்லாம் உருவாகி இருக்கலாம். அது அனைத்தும் இந்த வருடத்தில் முடிவடைந்து நல்ல வரன் கிடைக்கும். 30 வயதாகுது 35 வயதாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பதற்கு 199% வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றியை பெற போகிறீங்க. உழைப்புக்கு ஏற்ப 2 மடங்கு லாபத்தையும் பெற போகிறீங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, அனைத்திலையுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, மிக பெரும் லாபத்தை குவிப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு தருணத்தை மட்டும் நீங்கள் விற்றாதீங்க.
அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் வராது. நீங்களே தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையால் வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை எனும் ஏணிப்படியில் எளிமையாக ஏறி வெற்றியை ருசிக்கலாம் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள், பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இதெல்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வெற்றிலை பாக்குடன் மாதுளம்பழம் வைத்து ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ அல்லது அம்மனையோ வழிபட்டா உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நிச்சயம் உங்களால் சுகபோக வாழ்க்கையை வாழ முடியும். அதன் பிறகு உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்றதையும் சொல்லணும். எப்பேற்பட்ட சவால்களையும் முறியடிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதன் பிறகு உருவாகிவிடும் என்றே சொல்ல வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டு கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவானுடைய நிலை, குரு பகவானால் என்ன நடக்கும், ராகு கேது பெயர்ச்சியால் என்ன நடக்கும், அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் 2024 முடிவதற்குள்ளார என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.